வணக்கம். மறுபிறவியின் ரகசியம். கருட புராணம் கூறும் உண்மைகள். மறுபிறப்பு பற்றி உலகில் பலரும் பல்வேறான கருத்துக்களை கூறி வருகிறார்கள். சிலர் நம்புவார்கள், சிலரோ நம்ப மாட்டார்கள். இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் கருட புராணத்தை பற்றி அனைவரும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த கருட புராணத்தில் உயிர்களின் மறுபிறவி பற்றி அனைத்து இரகசியங்களும் கூறப்பட்டுள்ளது. முதலில் கருட புராணம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பரம்பொருளான விஷ்ணு பகவான் தனது வாகனமான கருடாழ்வார் மீது அமர்ந்து உலகை சுற்றி பார்த்தார். அப்பொழுது கருடன் விஷ்ணுவை நோக்கி, சுவாமி, மனிதர்களின் இறப்பின் பின் என்ன நடக்கும்? இவர்களது உயிர் எங்கு செல்லும்? இறப்பின் பின்னர் நடப்பது என்ன என்ற கேள்விகளை கேட்டது. இதற்கு விஷ்ணு பகவான் வழங்கிய பதில்களே கருட புராணமாகும். இந்த கருட புராணத்தில் இறப்பின் பின்னர் உயிர்கள் எங்கு செல்கின்றது, என்ன செய்கின்றது, ஸ்வர்க்கம், நரகம் போன்ற அனைத்து இரகசியங்கள் மற்றும் மறுபிறவி பற்றி இரகசியங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடிப்படையில் மாறாதது விஞ்ஞானம். ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் மாறுபட்ட வெளிப்பாட்டின் தோற்றம். இதை அனைவரும் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்தால் மறுபிறவி உண்டு என்பதையும், உடல் அழியக்கூடிய ஒன்று, ஆன்மா அழிவற்ற ஒன்று என்பதையும் மனிதன் உணர்ந்து விடுவான். இதை உணர்ந்தால் மரண பயத்திலிருந்து விடுபட முடியும். அழியா ஆன்மா அழியக்கூடிய உடலில் ஏன் வாசம் செய்கிறது? உயிருக்கு அழிவில்லை என்றால் மரணம் என்ற ஒன்று ஏன் ஏற்பட வேண்டும்? இதற்கு பரமாத்மா மகாபாரதத்தில் அர்ஜுனருக்கு மிக தெளிவாக விவரித்துள்ளார். அதாவது நீர், H2O. நீரில் நைட்ரஜன் வாயு ஒரு பங்கும் ஆக்சிஜன் 2 பங்கும் உண்டு. இரண்டும் வேறு வேறாக இருந்துதான் ஒன்று சேர்ந்தது. ஒன்றின்றி ஒன்று இல்லை. அதேபோல்தான் உலகின் உயிர்கள் தோற்றம் பெற்றன. மனிதன் எவ்வாறு குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கு சென்று மீண்டும் இளமை பருவத்திலிருந்து முதுமை பருவத்தை அடைகின்றானோ, அதேபோல் ஆன்மாவும் ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு மாறுகின்றது. உடலை விட்டு பிரிந்த ஆன்மா வேறு உலகத்திற்கு செல்கிறது. அவ்வாறு செல்ல முடியாத ஆன்மாக்களே சாந்தி அடைய முடியாமலும் இறைவனை அடைய முடியாமலும் சபிக்கப்பட்டவை போன்று ஆவியாகின்றன. இந்த ஆன்மாக்கள் இறைவனை அடைவதற்கு எத்தனை துன்பங்களை எதிர்நோக்குகின்றன. மனிதனின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே அவனது மறுபிறப்பு அமைகின்றது. இவை பற்றி கருட புராணம் விரிவாக கூறுகின்றது. உடலை விட்டு பிரிந்த ஆன்மா அடுத்த பிறப்பில் எந்த பிறவி எடுக்கின்றான், எங்கு பிறக்கின்றான் என்பது இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். ஆனால் மறுபிறப்பை நிர்ணயிப்பவன் யமதர்மன். ஆகவே மறுபிறப்பு என்பது உண்மையான ஒன்று. கருட புராணத்தை படித்தோர் இதை அறிவர். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.